கிட்டத்தட்ட ஒரு 299 செல்போன்கள் மீட்கப்பட்டு சுமார் 44.85 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள். இது என்னன்னா நிறைய எங்க ஏதாவது திருவிழா போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனதான் நிறையா இருக்குது. ஸோ கொடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த சிஎஸ்ஆர் போட்டு அதை ஃபோனை ட்ராக் பண்ணி அது யார் இருக்குது எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த செல்ஃபோனெல்லாம் அந்த மீட்டு உரியலோட ஒப்படைக்கிறோம். இது என்னன்னா நம்ம செல்ஃபோன் வச்சிருக்கும் போது இன்னும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நம்மளும் புரிஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம். காவல்துறையினரால் மீட்கப்பட்டு இன்று உரிய நபர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வானது இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்களையும், காவல் துணை ஆணையர்களையும், காவல் கூடுதல் ஆணையர் அவர்களையும், காவல் உதவி ஆணையர்களையும், பொதுமக்களையும் மற்றும் மீடியா துறை நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்பதுடன் இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது காவல் ஆணையர் அவர்களுக்கு பல கடமைகளும் பல முக்கிய வேலைகளும் இருந்தாலும் கூட வாரந்தோறும் மதுரை மாநகரில் உள்ள பொதுமக்களை அழைத்து அவர்களது குறைகளை கேட்டு அதனை தீர்க்கும் முயற்சியை தனது தலையாய கடமையாக கொண்டிருக்கின்றார். அத்தகைய காவல் ஆணையர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறு உரையாற்றி இந்த நிகழ்வினை துவங்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சாமிநாதன், சபரிநாதன், சாமிநாதன், திரு யாமிகாஸ்ரீ, திரு ஜெய்சேகர், திரு ஹரிபிரசாத், காவியா, கருச்செல்வி, கலைமணி, சதீஷ்குமார். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருந்தேன் திருக்கல்யாணத்துக்கு. இப்போ என் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். 1 வருஷம் ஆகுது.
அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி காவல்துறைக்கு. ஏசி ஏடிசி ஏசி டெம்பிள் சார், ஏசி டெம்பிள் சார். பொதுமக்கள் அவங்க தவறவிட்ட செல்ஃபோன்கள் வந்து சிஎஸ்ஆராக பதியப்பட்டு அது வந்து அந்தந்த செல்ஃபோன்கள் வந்து ட்ராக் பண்ணி நாங்கள் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட 299 செல்ஃபோன்கள் வந்து மீட்கப்பட்டு சுமார் 44.85 லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோன்கள் வந்து உயிருடன் ஒப்படைக்கப்பட்டிருக்குது இன்று. இந்த வருடத்தில் இது வந்து 2வது முறையாக இதை நாங்கள் செய்கிறோம். முதல் முறையாக 9/4/25 அன்று 278 செல்ஃபோன்கள் இதை மாதிரி தவறவிட்ட செல்ஃபோன்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு 41.75 லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோன்கள் முன்னாடி கொடுத்துருக்குறோம். இது வந்து அவங்களால தவற விட்டுறது அந்த மாதிரியான செல்ஃபோன் மீட்கப்பட்டது தான். இதில் ஏதாவது செல்ஃபோன் திருடோ இல்லை வேறு ஏதாவது வகையில் குற்ற வழக்கில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒப்படைக்கிறோம். இது அவங்க கவனக்குறைவால் இல்லை எதேச்சியாக நடந்த நிகழ்வால் தவற விட்ட செல்ஃபோன்கள் வந்து இந்த மாதிரியாக மீட்கப்பட்டு உரியரோடு ஒப்படைக்கிறோம். நன்றி. இல்லை எப்போ வருடம் எத்தனை சிலைகள் நம்ம அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கோ அது மட்டும் தான் நம்ம அனுமதிக்கிறோம். புதுசாக எந்த சிலைக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது இன்னும் இப்போ தான் எல்லாம் எவ்வளோ பேர் பெட்டிஷன் மட்டும் தான் வரணும். வந்த பிறகு அதனுடைய இதற்கேற்ப அதாவது புதுசாக சிலை எதுவும் வைப்பதுக்கு அனுமதி இல்லை. பழைய எந்த இடத்துல வச்சுங்களோ அது மட்டும் அனுமதிக்கப்பட்டு நடத்தப்படும். இல்லை அதாவது சென்ற வருடம் என்ன இருந்ததோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்பருங்கிறது வந்து என்ன இருந்ததோ அது மட்டும். ஏன்னா புதுசாக இப்போ இடம் அதே நம்பராக கூட இருக்கலாம். ஆனால் புது இடம்னும் பொழுது அதுக்காக வந்து தனியாக பண்ண முடியாது. புது இடத்துலையோ புது சிலைகளோ இருக்காத அளவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆர்கனைசர்ஸும் அதுபடி தான் பண்ணுவாங்க. நன்றி. அது எங்களுக்கு இல்லை, அங்கே கேளுங்க. ரைட், தேங்க்யூ, நன்றி. அது எவ்வளோ பேர் நம்பர் மட்டும் கேளுங்கம்மா. எவ்வளோ நம்பர்மா இது வரைக்கும்? 72. ஸோ காவல் கரங்கள்ன்ற அமைப்பு வந்து மதுரை மாநகர காவல் மூலமாக வந்து ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை சுமார் 72 நபர்கள் வந்து மீட்கப்படுறாங்க. இவங்க வந்து சாலையோரத்தில் யாரும் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க. இதனால் என்னென்னா ஒன்று அவங்களால போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். அவங்களையுமே வந்து பலவித இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கன்றதால காவல்கரங்கள் மற்றும் என்ஜிஓஸ் இங்கே மதுரை மாநகரில் செயல்படக்கூடிய என்ஜிஓஸ் மூலமாக இதுவரை 72 நபர்கள் மீட்கப்பட்டிருக்கு. இது வந்து சென்னையில் மாநகரத்தில் ஏற்கனவே இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதன் அடிப்படையில் அதையே பேஸ் பண்ணி இங்கேயும் வந்து நாம் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே வந்து அந்தந்த ப்ரைவேட் ஹோம்ஸ் நிறையா இருக்குது. அந்த முதியவர்கள் ஹோம்ஸு, குறிப்பாக ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி அவங்க நிறையா பேர் இதில் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம படித்து அவங்க வந்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். சில பேர் வந்து குடும்பத்தோடையும் நாங்கள் இணைக்கிறோம். அதாவது அவங்க தவறிட்டுருப்பாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுகிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ்லாம் எடுத்து அந்த உரியவருடைய காண்டாக்ட் பண்ணி குடும்பத்தோடு இணைச்சிருக்கிறோம். அது மொத்தம் எத்தனை பேருமா? 36 பேர். அந்த 72ல் 50% ஆல்மோஸ்ட் குடும்பத்தோடு நாங்கள் இணைச்சிருக்கோம். அந்தந்த ஹோமில் இருக்காங்க. தேவைப்படுறவங்க ஜிஹெச்லேயும் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி அங்கேயும் ட்ரீட்மெண்ட்டில் வச்சுட்டு திருப்பி ஹோமுக்கு, ப்ரைவேட் ஹோம்ஸுக்கு, கவர்மெண்ட் எய்டடாக நடக்கக்கூடிய ஹோம்ஸுக்கு அங்கேயும் நாங்கள் மாற்றிருக்கோம். அப்படி இல்லை, ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம். சிடபிள்யூசியோட உதவியோடு வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால், ஏன்னா நமக்கு வந்து மதுரை மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு 61 2 வீலர் பெட்ரோலும் 21 4 வீலர் பெட்ரோலும் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி ஏதாவது தகவல் இருந்தால் நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். தேங்க்யூ. ஆமாம், அதாவது வாட்ஸ்அப் எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம். சோஷியல் மீடியா செல்லும் எங்ககிட்ட இருக்குது. ஒன்று சோஷியல் மீடியா செல்லில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஈவன் அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது வழியாகவே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதையுமே நாங்கள் டவுன்லோட் பண்ணி
அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து அதுக்கு தீர்வு காணப்பட்டு அந்த அந்த எந்த நம்பர்லேருந்து இமெயிலுக்கே ரிப்ளை பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம்னா அந்த இன்ஸ்டாகிராம்லேயே ரிப்ளை பண்ணுறோம், சோஷியல் மீடியா செல் மூலமாக அதை பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து என்னென்னா மொத்தம் 100 வார்டில் ஒரு வார்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வார்டுலேயுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் 100 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பொதுமக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அது மூலமாக அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து பொதுமக்கள் இதை வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு சரியான தகவல் சரியான நேரத்தில் வரும்பொழுது எந்த ஒரு குற்ற நிகழ்வும் 100% தடுக்கலாம். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். தேங்க்யூ. அது வந்து கோர்ட் மேட்டர்.